நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின். ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். என்ன வீடியோ, இந்த வீடியோலாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் நாங்க இந்த வீடியோவே எடுக்கிறோம். சரியான எமோஷனல் வீடியோ இது. என்ன சொல்றது, இது நாங்க 1% எங்காச்சும் ஒரு இடத்துல கூட நாங்க வந்து இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா, இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வீடியோ தான். என்னன்றத நாங்க சொல்லல, கடைசியா நாங்க இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்க பாருங்க. நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? Good morning. Good morning. Good morning. நினைச்சியா? நல்லா தூக்கிட்டு இருக்கா. எப்படி பாத்தியா? சர்ப்ரைஸ். The next day. வணக்கம். வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். நான் இல்ல, நான் சும்மா ஆக்டிங் பண்றேன். நான் சும்மா உரிச்சதே உரிச்சுருக்கேன். பாத்தியா, ஒரு வேலை கூட செய்யல. ஒரு வேலை கூட செய்யணும். நீங்க தான் சமைச்சு போறேன்னு வந்தீங்க, அப்ப நீங்க தான் வேலை பார்க்கணும். வீட்டு மருமகள் வேலை பார்க்க சொல்லக்கூடாது. ஓகே, நாத்தனார் எப்பயாவது தான் வரீங்க, வீட்டுல வேலை பாருங்க. எங்க வரீங்க? எப்பயாவது தான் வரீங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் பழைய அந்த காலம். இந்த காலத்துல நாத்தனார் தான் சமைக்கணும். மருமகள் வீட்டு மகாராணி உட்கார வச்சுதான் சாப்பிடணும்.
அடுத்த மகன் நான் தான். உட்கார வச்சுதான் சாப்பாடு போடணும். நான் ஏதாவது சமைச்சிட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்க்குறாங்க. பறந்து பறந்து இந்த அன்னைக்கு சமைச்சு போடுறதுக்கு. பேசிடுறோம்ல வீடியோல. அண்ணா நான் வந்து கத்தி பயப்படுத்துறான்னு நினைச்சது. இவதான் அமைதியா வந்துட்டோம். என்ன கத்தி போடுறோம். பேச தெரியாதுடா. கத்ததான் வந்தேன். என்ன சமையல் சொல்லுக்கா? சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் பொரியல், நைட்டுக்கு வந்து சாப்பாடு. அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் நாத்தனார். அவங்க தான் என்னோட செகண்ட் நாத்தனார். அவங்க தான் என்னோட மாமியார். அவங்க தான் என்னோட மாமா. இந்த தான் என் வில்லி நாத்தனார். அவ தங்கச்சி. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராம் வந்து ஃபோன் பேசியிருக்காரு. இப்போ எல்லாருமே சமையல் வேலை போய்க்கிருக்கு. என்னென்ன சமைக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரில. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க. ராம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. வடக்கி மாவு நீ போய் சும்மா கேளு, என்ன பண்றது? அதுக்கு மேல அம்மா சாரிம்மா. இது என்ன பருப்பு பாயாசம்? பருப்பு பாயாசம். பாசி பருப்பு பாயாசம் நல்லா இருக்கே. எல்லா காய்கறி எல்லா சாமானும் அங்க சென்னையில இருந்தே வாங்கிட்டு வந்து. அதான் எங்களுக்கு தெரியும், எதுவுமே தெரியாது. எங்களுக்கு ஒரு பிளானே இல்லாம நாங்க இருந்தோம். எங்க அக்கா வந்து தீவிரமா வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்கு. எனக்காக இவ்வளவு வந்து பண்றீக்கா? எனக்கா இல்ல உனக்கா இல்ல தம்பிக்குன்னு சொல்லிருவியோ? என்னங்கடா என்னை கலாய்க்கு சிரிப்பா இருக்கா? ஆமா வந்துட்டாங்க. அந்த நாள்ல இன்னொரு 8 நாள் இருக்கு. 8 நாள்ல பயணத்துக்கு போறாங்கன்றதுனால வந்து அம்மா கையால சமைச்சு போட வந்திருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே எல்லா ஜாமானுமே எல்லாரும் வாங்கிட்டு வந்தாங்க. அரிசி கொண்டு வாங்கிட்டு வந்தாங்கம்மா. ஒரு திராட்சை முதற்கொண்டு எண்ணெய், உப்பு, கடுகு, எண்ணெய், முந்திரி பருப்பு, அது இதுன்னு எதுவுமே இங்க எதை யூஸ் பண்றது? தண்ணி மட்டும் யூஸ் பண்றாங்க. பாத்திரம் அது மட்டும் இல்லைன்னா அதையும் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க நீங்க. நீ என்னக்கா பண்ற? என்னக்கா உனக்கு நீ என்ன ஸ்பெஷல்? வடை ஸ்பெஷல். நீங்க வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதா ஸ்பெஷல். என் அக்கா வந்து பாயாசம் ஸ்பெஷல் பண்ணிக்கிட்டு. வேற என்னக்கா நீ பண்ற? உன்னோட டிஷ் என்னென்ன? உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டீங்க. லாஸ்ட்ல காமிப்போம். சர்ப்ரைஸா காமிக்கிறோம் லாஸ்ட்ல. உளுந்த வடை இங்க பாருங்க. இங்க வந்து உளுந்த வடைக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கு. மேல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாமனாரை பாருங்க, அங்க பாருங்க ஹெவியா ஒர்க் பண்ணிக்கிட்டாரு எங்க மாமனார். ஒரு குடும்பமே வந்து எங்களுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அங்க இந்த மேடம் பாருங்க. இந்த மேடம் ஒன்றும் பண்றது இல்லை, சும்மா அப்படியே இதுகளுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இந்த மேடம். அழகா வைக்கிதான் பாருங்க அக்கா. பாப்பா என்னையோடயா பாப்போமா? சும்மா வைக்காதுல அப்படியே.
நான் தான் வைப்பேன் ஒத்த கால் 2 வைத்தியம் மேடம். ஒரு பைத்தியம். ஒரு பைத்தியம். இது முழு பைத்தியம், இது அரை பைத்தியம், இந்த அங்க வந்து முக்கா பைத்தியம். நான் 1.5 பைத்தியம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் எடுத்துட்டு வந்தாங்க எங்கடி? அங்கதான் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அது நீங்க அப்பா வாங்கிட்டு வந்தா அதான் இங்க வைக்கலாம் வாங்கிட்டு வந்தது. அங்கதான் இருக்காங்க. ஏய் இங்க பாரு அவனை போட்டு தரது. ஆமா இவனை போட்டு தரது தான் வேலையே. வந்து காலையில போட்டு விட்டு ஏய் இல்ல போறேன். பூ வதங்காம வந்துருச்சுல. ரொம்ப நேரம் வதங்காதுக்கா. இந்த பூ மஞ்சள் கலர் பூ வந்து 3-4 நாளைக்கு அப்படியே இருக்கும். நாங்க எல்லாம் போட்டு அமுக்கி வச்சிட்டு தானே வந்தோம். என்னத்தை பூ இங்கே வைக்கிறத எடுத்துருவோம். ஃப்ரிட்ஜில் இருக்கிறது அப்படி தான் வச்சுருப்பேன். 2 பூ தான் வைப்பேன். வெள்ளி செவ்வாய் மட்டும் நிறையா பூ வைப்பேன். ஆமாம் கிஃப்ட் வெள்ளி பிள்ளையார். இப்போதான் க்ளீன் பண்ணேன். இப்படியே பண்ணிட்டு இருக்க நீ சொல்லு. கழுவே இல்லை பதப்பட்டு போட்டு மாதிரி இதுதான் நீ வச்சு மனசில் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் இறக்கி வச்சு எல்லாத்தையும் எடுக்கணும். ஆபீஸ்ல நீ பண்ண மாட்டல்ல. அப்பதான் அழகா இந்த சாமி பார்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரைட்டா இருக்குமா? சரிங்க மேடம். நீங்க சொன்னா கரெக்டா தான் மேடம் இருக்கும். அக்காக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு உன்னை வீடியோ எடுத்து போடுறதா வேலை. சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு பண்ணிருக்காங்க. அது ஏன் சேனல்ல நான் எடுக்கிறேன். அம்முக்குட்டி இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எங்க அக்கா வீட்டு லஞ்சு அப்படின்னு சொல்லுவேன். ஷார்ட்ஸ் வீடியோவா? என்னோட சேனலுக்கு ஷார்ட்ஸ். என்ன ஒரு வருத்தம்னா சாப்பிட்டு சொல்லி கிளம்புற அளவு இருக்கு. அதான் கடுப்பா இருக்கு. நைட்டு கரெக்டா 11:19 வந்தாங்க. நான்லாம் முடியல. எனக்கு மாத்திரையை போட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸ் கூட ஆகல. அக்கா ஊருக்கு போறேன்னு நினைச்சு இப்படி மறக்க என்ன யாரும் எழுப்புற மாதிரி இருந்துச்சு. இப்படி பண்ணேன். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு போற வண்டி எப்பவுமே கனவு தான். திருப்பி தூங்குனேன்ல, கனவு நினைச்சுக்கிறேன். கனவுல யாரும் வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சு. இதோட கனவா இதோட சிண்டு பாத்தீங்கன்னா வந்து போதை அடிச்ச மாதிரி அவ என்ன பண்றான் எது பண்ணாலும் ஒண்ணுமே புரியல. நாங்க அப்பவே கொஞ்ச நேரத்துல படுத்துட்டோம். கொஞ்ச நேரம் டீ போட்டு எப்ப குடிச்சீங்க? டீ போட்டு குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடிச்சாலும் வந்து படுத்துட்டோம். 12 மணி. நானும் செம்ம தூக்கம். நான் தூங்குறேன். திருப்பி கனவுல வர மாதிரி இருக்கு. ஏன்னா அப்பதான் பாத்துட்டு போடு கனவுல வந்த மாதிரி. கனவுல தான் அப்புறம் என் மையன் பால் கேட்டா எந்திரிச்சு கொடுத்தேன். பக்கத்துல யாரும் இருக்கான்னு பதில் அம்மா யாருமா இது அப்படின்னு கேட்கறான். நான் எந்திரிச்சோன்னா சொல்றேன் எது திருப்பி தூங்க போட்டேன். என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்றது ஸ்பெஷல், செம்ம ஸ்பெஷல். எங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கு. சமைச்சு போறதுக்காகவே அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். ஆமா உண்மைதாக்க சொல்றான். சமையல் பண்ணி போறதுக்காகவே தம்பி ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்கன்னு அவங்க அம்மாவும் சரி எல்லாருமே சரி சமைச்சு சரி நம்ம கையால வந்து சமைச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஐயப்பனுக்கு சமைச்சு போடுறதுக்காக வந்திருக்காங்க. அங்க இருந்து இங்க ஏதோ 8.5 மணி நேரம் டிராவல். எனக்கு கிடையாது. இந்த ஐயப்பன் சுவாமிக்கு தான் சமைச்சு போடுறது ஒரு பாக்கியமா நினைச்சிருக்கீங்க. எனக்கா கண்டிப்பாக என் தம்பிக்கு 3rd இயர்ன்றதுனால செகண்ட் இயர். ஆமா அடுத்த வருஷம் 3rd இயர் மகி போடுவான். மகி. அதனால வந்து இந்த வட்டை வந்து அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே செம்ம சந்தோஷமா இருக்கு. நான் சாப்பிட்றது என்னென்ன சாப்பாடுன்றத ஸ்பெஷலா காமிக்கிறேன். நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண, பருப்பு வடை, உளுந்த வடை. நீ இப்ப சொல்லிட்டு நான் வீடியோல காமிக்க முடியாது. பேசாம கடை உனக்கு துளசி இல்லைல்ல. சரி விடுங்க.
கார்ல வர இங்க அமுக்கி காட்டு. இங்க இருக்க ஏன்டா போய் மூடு இந்த சைடுல இங்க வைடா கைய. இந்த மாதிரி திரும்புதா? ஓட்ற ஓட்ற யார கத்து குடுக்குற? ஏய் இங்கிட்டு திரும்ப இப்படி மாத்தி மாத்தி ஓட்றேன். ஓட்டு. போ முந்தி சாப்பிட சொல்லி கொடு. என்னக்கா? என்ன உனக்கு சொல்லி கொடு கேம் விளையாடலாம். கேம் விளையாடட்டுக்கா. இந்த கேம் தானக்கா கார் ரேஸ் தானக்கா. என்ன சொல்றது? அழுகு வருதா? ஃபீல் பண்றேன். ஆமாக்கா. உன்னை நினைச்சுதான்க்கா. எல்லாரையும் நினைச்சு. அது முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான். அம்மாவை வச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். அம்மா இங்கே நின்று வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. அக்கா நாத்தனார் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன் இருங்க. என்ன மேடம்? அடா 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 உளுந்த வடையா? அக்கா பருப்பு வடை, நீ உளுந்த வடையா? எல்லாமே போடுவோம். எது தெரியாம இருக்க கூடாதுல. சாஃப்டா இருக்குக்கா. சூப்பர். நாங்கள் சாப்பிடக்கூடாது, சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட சொல்லிட்டாங்க. இங்கே பருப்பு வடையா? அந்த இருக்கு பாருங்க, பருப்பு வடை, இது உளுந்த வடை. இங்கே சோறு வெந்துட்டுருக்கு, வேலை முடிய போகுது. இங்கே பாருங்க எத்தனை சாப்பாடு. 1 2 3 4 5 6 7 8 சாப்பாட்டு வகைகளே அதிகம்தான். ஆளுக்கு ஒரு வேலை. மோனிலாம் இப்போதான் வேலை பார்க்குது, வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே. நான் சும்மா சொன்னேன். ஏமா விழுந்து விழுந்து வேலை? ஏன் விழுந்து விழுந்து அடிபட்டிருக்கான்னு பாப்பா. தம்பு காமி. தாம்பாள தட்டு மாதிரி இருக்காக்கா. படப்படம். இவதான் தாய், எங்க மாமியார். காலையில இருந்து சரியான வேலை அம்மாக்கு தான். ஃபுல்லாக வடை அது இதுன்ட்டு சமைச்சிட்டாங்க. என்னென்ன சாப்பாடுன்றது அங்கே பரிமாறிக்கிருக்காங்க, பார்க்கலாம். படையல். பருப்பு சாப்பாடுன்னு பாருங்க. பாயாசம், பருப்பு, சாம்பார், வடை,
உருளைக்கிழங்கு எல்லாமே அவங்களே பண்ணாங்க. அம்மாவே, அம்மா, அக்கா, அத்தாச்சிங்க. இந்த சைடா சூரிய உதயத்துக்கு அந்த சைடு இது கிழக்கு. எல்லாமே தீபம் பார்த்துக்கோ. பிள்ளையார் அங்கேயும் தான் இருக்காங்க. ஈசனுடைய திருமகனே, 5 கரத்தோனே, முக்கண்ண கணபதியே, சித்தி விநாயகா, ஞான விநாயகா, வினை தீர்க்கும் விநாயகா, செல்வ விநாயகா, சொல்லு மணியண்டா. வாயில் என்ன வச்சிருக்க? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, வீரமணி கண்டனே, வில்லாளி வீரனே வில்லாளி வீரனே. சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா, வாரோமப்பா ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ, சுவாமியப்பா சரணமப்பா, வந்தோமப்பா வந்தோமப்பா. சுவாமியே ஐயப்போ, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே. சொன்னாதான் தெரியும். சரணமையப்பா, 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 சரணமையப்பா. மாலை காட்டணும். எப்பயும் தீபாவளி காமிக்கணும். சாமி பாடணும்ல சாமி, ஏதாவது பாட்டு பாடுங்க. என் தம்பி நல்லா இருக்கணும், தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும். இதுவா வீந்து கும்பிடுங்க எல்லாரும். நவருங்க நவருங்க. எங்க பூ ஒரு பூ கையில எங்க அது கிள்ளி போடு, கிள்ளி போடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி போடுங்க. ஆளு கொஞ்சம் அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போடு, எங்க கொஞ்சம் கொஞ்சமா போடு. அதான் ஒரே ஆளு எங்க வச்சிருக்கேன்னு கொஞ்சமா கும்பிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போடு. முடி இடிச்சிருச்சு. மாப்பிள்ள கால கும்பிடுமா, நல்லா படிக்க. பூ எடுத்து கொடுங்க. ஒண்ணு அந்த தட்டுல இருக்க பூவை. சரி சரி சரி. ஆமா கொஞ்சம் கொஞ்சம் போடு. எல்லாமே போட்டு கொஞ்சமா போடுங்க. சும்மா லேசா போட்டீங்கன்னா போதும். பாட்டு பண்ணா காப்பிரைட் வந்துருவீங்க. சரி, மியூசிக் எல்லாம் போட்டுக்கறேன். இதுல ஃபுல்லா
எதுக்குமா அதெல்லாம்? தட்டுல வச்சிரு. எதுக்கு இதெல்லாம்? அங்க வச்சிரு. மந்திரம். எப்படி அச்சுறாங்க இருறா உனக்கு. அரோகரா சொல்லு. அரோகரா சொல்றா. வேல் முருகனுக்கு அரோகரா. முதிச்சா போ. கும்பிட்டியாமா? சரி. ஐயப்ப சரணம். சபரிமலைக்கு காலுக்கு மெத்தை. ஐயப்போ. லிப்டிக் கொஞ்சம் குறைச்சுக்கோ. சூப்பர் பாட்டு. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. இந்த படத்தை நான் பதினால பாடினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உட்காந்து பாடினேன். நான் மட்டும் பாடினேன். நான் ராமன் சூப்பரா பாடினாக்கா. அவன் வாய்ஸ் நல்லா இருக்கா, பாட மாட்டாங்களா? ஐயப்பன் மார்கழி கூடி என்ன பண்ண போறாங்க? அடுத்தது மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வரணும். எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு. வடை, ரசம், சாம்பார், கூட்டு, உருளைக்கிழங்கு, வடை. அப்பா கூட்டு உட்கார வச்சு அக்கா நான் சாப்பிட்றேன் இருங்க. என்னடா சாப்பிடலன்னு கேட்குறியா? இந்த இனிமேதான் இந்த சாப்பிட்றேங்க்கா. யோகேஷ் எப்படி இருக்கு சாப்பாடு? அக்கா சமையல் எப்படி இருக்கு? யாசு சொல்லுமா, சூப்பர் சொல்லு. ராமா எப்படி இருக்கு சாப்பாடு? சிண்டு நித்திக், நித்திக் சாப்பாடு எப்படி இருக்குங்க சாமி? சொல்லுங்க சாமி. அல்டிமேட்டா? இப்படி எனக்கு உட்கார்றதுக்கே அழகாம உட்கார்ந்து. அவனே வாடா சிண்டு. டவுசரும் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு என்னைய சொல்லுவேடா கம்னாட்டி. வீடியோ எடுக்கிறியாப்பா? ஆமா. ஏன் வீடியோ எடுத்துக்கிட்டு? போட்டோ எடுல. போட்டோ எடுல. போட்டோ எடுத்துட்டே இருக்கேன். எல்லாம் பொம்மை மட்டும் இருக்கியே. பாய் தியா பாய். நன்றி வணக்கம். போயிட்டு வரேன்டா. நானும் அப்படிதான் சென்னைக்கு வந்துட்டு ஒரே நாள்ல ஓடி போயிடும். ஏய் அப்படி இல்லடா. இன்னும் 6 daysல வரோம். 6 daysல வரோம். பாய் பாய் பாய்.
போயிட்டு வரேன்னு சொல்லுமா. கரிமாவளே போயிட்டு வரேன். அண்ணியாரே போயிட்டு வரேன். அண்ணியாரே போயிட்டு வரேன். சண்டை பண்ணி போவானா அப்படி கொஞ்சம் சரி. சண்டைக்காரி அவ குள்ளமா இருக்கறல அவ ஹைட்டா இருக்கறா. இப்படியே உட்கார்ந்துவா. ஹைட் கூட இல்ல. 3 பேர் உட்கார்ந்துறோம். இல்ல அதுக்கு வா. என் புள்ள அழுவுறத. என் புள்ள அழுவுற. அண்ணா இப்படி வா. பாப்பா நின்னுட்டு இருக்கற. எல்லாரும் இங்க விளையாடுவோமா? நீ அம்மா நானு ஆச்சி இருக்கு. மகி மட்டும் தூங்குறான். போவேணாமா? இங்க விளையாடுறியா மகியோட? சரி மொத்த மாமா சங்க நல்லா கேக்குறாங்க. வேற என்ன வேணும்? போன் டைம் வாங்கிட்டு வந்தது கொரியர் வந்து கேட்டா வந்துச்சா? இந்த டைம் நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வரேன். வாட்ச் வேணுமாமா? சரி வாட்ச் வாங்கிட்டு வரேன். அழுகாம போணும் சரியா? ஓகே சொல்லு. நிஷா உனக்கு என்ன வேணும்? அவர் முயல் குட்டி வச்சிருந்தால அதான் போய்டும். அந்த முயல் குட்டியா? சரி கூட வாங்கிட்டு வரேன். அது காணமே காணோம். அத தெரிஞ்சுக்க. கைக்குள்ளே வரலையா? ஏன் அவன் விளையாடி ஜாமெல்லாம் அங்க கொண்டு போயிடுவான். கடைசி இருந்துச்சு இல்ல பேக் குள்ள தான் கிடந்துச்சு. அது காணாம போயிடுச்சு அவ்வளவுதான். நைட் நாங்க 9 மணிக்கு சாப்பிடுவோம். பாய் 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 பாய்க்கா. பாய் தியா. தியா தானே அது பேர் என்ன? திவ்யா. அக்காக்கு மட்டும் பாய் சொல்லுடா. இங்க என்ன அங்க இல்ல? பாய் பாய் மோனி பாய் பாய். பாத்து அப்பா பாத்து. பாய் பாய். சரி பாத்து காணுமா போங்க. பாய். எப்போ நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பை பை பை. போனா அதுக்கு இன்னொரு 10 நாள் தானே வந்துருவேன். பலிக்கு பலி. பலிக்கு பலி வாங்கப்படும். அதெல்லாம் வேண்டாம். பாத்து பத்திரமா போங்க. நான் அப்படிதான் வந்து கால்ல நெருப்பு பலிக்கு போட்டு பலி மாட்டேன். நான் அப்பலாம் சுபாக்கமெல்லாம் பண்ண மாட்டேன். நான் கரெக்டா இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? நீங்க பிளான் பண்ண 4 நாள் இல்லனா இங்க நகர்ல யோசிச்சு எடுக்கறாங்க. பை. கவனம் பா. நான் அங்கேயும் சொல்லிடுறேன். சரி பை. பாத்து தம்பியை விட்டு தெரிஞ்சு போங்க. பை. கையில வாட்ச் கட்டி நல்லா கை. பாய்க்கா மணி பாய். கண்டிப்பா வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல் நான் எவ்வளவு ஷாக்கானேன் தெரியுமா? கனவு மாதிரி இருந்துச்சு. எங்கிட்ட சொல்லவும் இல்லை. சரி சொல்லாம வரணும்ட்டு நினைச்சு நாங்க பண்ணோமா பதிலடி எங்களுக்கு கொடுக்குறாங்கண்ணா. இன்னொன்று என்னன்னா நாங்கள் அன்னைக்கு தெரியாம தானே போனோம். அதனால இவங்க வந்து தெரியாம வந்தது வந்து இந்த நேரத்தில் வந்து எப்படி சொல்ற ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காருல போட்டிருக்காரு மாலை. அதனால அங்கேருந்து யாராச்சும் வந்து சமைச்சு போடணும் சாப்பிடணும். இங்கேருந்து நாங்கள் அங்கே போக வர முடியாதுன்னு சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் தூரம் கேட்டாங்க சமைச்சு போடவா அந்த மாதிரி கேட்டோம்னா நாங்கள் வேணாக்கா அவ்வளோ தூரம் வரணும்க்காண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. வாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களால் வர முடியலக்கான்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதனால வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம் நேற்று. அதனால் ஹாஸ்பிட்டல் போய் மதுரைக்கு வேறு ஒரு வேலை விஷயமா போயிருந்தோமா. அதையும் முடிச்சுட்டு வந்து வீட்டிலலாம் நான் மழை வெளியின்றாங்க தூங்கணுன்றதுக்காண்டி தூங்குறதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்ததுன்னா அந்த மாத்திரை டேப்லெட்லாம் போட்டு சரியான தூக்கம். நான் இந்த மாதிரி நான் தூங்கவே மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு கண்ணாலே திறக்க முடியாத அளவுக்கு தூக்கம். திடீர்னு வீடியோ லைட்டை போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. கனவு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் தூங்கிட்டேன். எப்போவுமே நான் 2 மணி ஆகும் தூங்குவேன். நேற்று வந்து மதுரைலாம் போயிட்டு வந்துட்டு தலைவலியில் வந்து படுத்துட்டேன். படுத்துருக்கே தூங்கிட்டேன். நான் அக்காட்ட பேசிட்டு தான் தூங்குனேன். அக்கா நான் பார்த்து பத்திரமா போங்க. நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு ஒரு 40 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும்டா. ரீச் ஆகிட்டு உனக்கு கூப்பிட்றேன்டான்னு சொன்னிச்சு. ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன். சரி அக்கா நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன். தலைவலி ரொம்ப இருக்கா நான் படுத்து தூங்குறேன் சொல்லி படுத்துட்டேன். 11 மணி 10:45 தூங்கிட்டேன். கரெக்டாக 11:19 என்னை எழுப்புறாங்க. படுத்துட்டோம். ஏடா இவ்வளவு சீக்கிரமா என்ன கொஞ்சம் கெஸிங் இருந்துச்சு. பட் வந்து வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஊருக்கு போறாங்க அப்படி மட்டும் தான் தோணுச்சு. பார்த்தா இங்க வந்து நிக்கிறா சென்னையில. எல்லாருமே சென்னையில இருந்து இப்ப எதுக்காக வந்தாங்கன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு. இந்த வட்டம் வந்து போன வருஷம் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகல. ரொம்ப க்ளோஸ் ஆகலை. அடிக்கடி மீட் பண்ணல. இவருக்கு ரொம்ப பாண்டிங்கே இல்லை. சுபாக்காவும் சரி சுபாக்கா அம்மாவும் சரி சரி
எப்பயிலேருந்து ரொம்ப பாண்டிங் ஆச்சுன்னா காது குத்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம்ல, அதுக்கடுத்தா ராமனுக்கு வந்து ரொம்ப பாண்டிங் ஆனது நாங்கள் எல்லாருமே. அதுலேருந்து ராமன் வந்து விடாமல் பேசிகிட்டே தான் இருப்பான், அக்கா 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 அக்கான்னு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவன் பேசலனாலும் எதனால அதே மாதிரி அது என்கிட்ட பேசலாட்டினா சண்டை கண்டிப்பாக போடுவேன். மார்னிங் சரி சுகு அக்கா எப்படி காலையில் கால் பண்ணிடும், அது வேலையாக இருந்துச்சு ஃபேமிலி மேட்டராக இருந்துச்சுன்னா கால் பண்ணாது. எப்படியா இருந்தாலும் சுகாக்கா எப்படியாவது வாட்ஸ்அப்ல கால் பண்ணுறது நம்பவே முடியல. இப்ப ராமுக்கு இவனுக்கு எனக்காக வந்து அங்க இருந்து வந்து இங்க வந்து சமைச்சு போட்டு போறாங்களே அம்மா அப்பாவும் காய்கறி பேசும்போது கண்ணுலாம் கலந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வாங்கிட்டு வந்து அங்க சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து எனக்காக முக்கியமான விஷயம் இங்க வந்து சமைச்சு கொடுத்துட்டு கூட அங்க இங்க இருக்க கூடாது, நான் வாங்கிட்டு தான் இருக்கணும்னு எங்க அம்மா அப்பா அக்கா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களே சென்னையில இருந்தே வரும்போது பார்சலாவே வாங்கிட்டு வந்து இத வச்சிருக்காங்க. அழுக மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம், கண்ணு கலங்குது. அது வந்து எங்கனால நம்ம நாளைக்கு எல்லாருக்குமே பாப்பாக்கு வந்து ஸ்கூலு, மோனிக்கு டூட்டி, அக்காவுக்கு பெரிய வேலை. பட் இந்த ஒரு நாள் கேப்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அவ்வளவு வேலை, நிறைய வேலை இருக்கா, 2 நாள் இருந்துட்டு போக்கா, ஜாலியா இருக்கா, மதுரை போவோம், எல்லா ஊரும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்லாம் சொன்னேன். இல்ல ராம் எனக்கு பேங்க் விஷயமா ரொம்ப வேலையா இருக்குதா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. சரி நான் பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பொங்கலுக்கு வரேன் அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன், பொங்கலுக்கு வரேன்க்கா, பொங்கலுக்கு நம்ம வெளியூர் போலாம்க்கா அப்படின்னு. என்னால இப்பயுமே அதை வந்ததும் தெரில போனதும் தெரில, ஒரு அப்படி ஒரு அப்செட்டா இருக்கு எங்களுக்கு. வீடே கல்லான்னு இருந்துச்சு, இப்ப பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு உண்மையாவே. ரொம்ப நாள் சென்று இந்த வீடு அப்படி ஒரு கெஸ்ட் வந்து ரொம்ப கலகலன்னு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரீசன் வந்துட்டு போனது எங்களுக்கு அவ்வளோ அப்செட், எனக்கு கோவமா ஒரு சைடு வருது, ஒரு சைடு நம்மளுக்காக சென்னையில 800 எத்தனை கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டிராவல் சமைக்க எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துட்டு போறாங்களே அப்படின்ற வந்து ராமன் வந்து அழுதுட்டான். எனக்கு சொல்லவே வார்த்தை இல்ல, அழுதுட்டான். எனக்கு அதுட்டே சொன்னேன்க்கா சமைக்கிறதுக்காக அவ்வளவு தூரம் வந்து ஆமாண்டா அப்படின்னு உனக்காக அம்மாட்ட கேட்டு அம்மா சொல்லுது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ மலைக்கு போறல அதனால நான் அங்க நீங்க வந்துட்டிய, பட் நான் வந்து நீ இப்ப நீ 4 அன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப அம்மா வந்து பெட்ல இருந்தாங்க, முடியாம இருந்தாங்க, அதனால வந்து சமைச்சு போட முடியல, அதனால நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என் மயனுக்கு நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறேன்னு அவனுக்கு நான் வந்து பரிமாறி என் கையால சமைச்சு கொடுக்கணும். என்ன என் வீட்டுல இருந்து பண்ணணும், இது வந்து இதுவும் என் வீடு தான், என் மய வீடு, அங்க வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காய்கறி உப்பு கடுகு எல்லாமே யார் வரதுமே பிளானே இல்லையா. அப்பாவும் யார் வரனா நானும் எங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் வரைய பிளான் பண்ணிட்டாங்க. கிளம்பி எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீங்க வெள்ளாட்டினா விட நான் போறேன் பார்த்தா அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. இதுல மிஸ்ஸிங் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யானை மட்டும் மிஸ்ஸிங். என்னாச்சுன்னா சத்தியமாமா வந்து வேலை அவருக்கு டியூட்டி இருக்கனால இப்ப தூங்கிட்டு இருக்காரு, நைட் டியூட்டி வேலை, நான் வர முடியாது. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வருவாங்க, பொங்கல்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போன்ல கூட பேசிட்டோம் காலையிலேயே, நான் பேசிட்டேன். ஆனா இப்ப வரை அவங்க போனது ஏன்டா போனாங்கன்னு மைண்டே எனக்கு வரும். அவங்க போறதுல இருந்து என் மூஞ்சியே சரியில்லை பாத்தியா நீ, எனக்கு ரொம்ப கடுப்பா சமைச்சு சாப்பிட்டு என்னென்ன நைட்ட பாத்துருப்பீங்க வீடியோல, நீங்க இப்பயே மூஞ்சி பாருங்களேன், எனக்கு அவ போனது செம்ம அப்செட்டா இருக்கு, கடுப்பா இருக்கு. சரி ஓகே வந்து வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க கண்டிப்பா. இப்படி ஒரு குடும்பம் யாருக்குமே கிடைக்கல, பட் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து என்னோட சொந்தமும் இல்லை, கூட பிறந்த யார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, 3 பேருமே அது மாதிரி என்னை வளர்த்தவங்களும் கிடையாது. பட் வந்து இது இப்படி ஒரு பாண்டிங் வந்து வேற எந்த குடும்பத்திலுமே கிடைக்காது, இந்த குடும்பத்துல கிடைச்சிச்சு எனக்கு. இதுல வந்து கடவுள் கொடுத்த வர பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும், பத்திரமா பாத்துக்கு, அவ்வளவு பத்திரமா பாத்துக்கு. உண்மையிலே இது ஒரு கடவுள் கொடுத்த பெரிய பெரிய மிகப்பெரிய வரம். எப்படின்னா எனக்கு அக்கா கிடையாது, கூட பிறந்தது, நான் தான் தலைப்புள்ள, அதனால வந்து அக்கா பாசத்துக்காக அக்காவும் கூடயே பிறந்த மாதிரி என்னை பார்த்துக்குவா. அதே மாதிரி 2 அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, பிரச்சனையே இல்லை, நல்லா போய்க்கிருக்கு, ஜாலியா இருக்கு. நல்ல ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தையே என்னால ஒரு பெரிய குடும்பமே வந்து யாருது இவங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் வந்து நீ தாண்டா ராமான்னு சொல்ற அளவுக்கு நான் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. பட் நான் அது தகுந்த மாதிரி நடக்கும். வீட்டுல நல்லதோ கெட்டோ எது நடந்தாலும் ஒன்னைய மீறி நடக்காது, அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் இப்ப வரை ஏதாச்சும் ஒரு நகை எடுக்கிறத கூட ராமன்ட்ட கேட்டுதான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு அது வந்து அந்த இடத்துல என்னை வச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதாவது தோடு வாங்கினாலும் போட்டோ எடுத்து அம்மாவும் சரி அக்காவும் சரி தோடு வாங்க போறேன்டா பாடுறா அப்படின்னு எல்லாமே கேட்டுதான் பண்ணுவாங்க. அவங்க சரி அவங்களுக்குள்ள ஃபேமிலி மேட்டர் இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுதான் டிசிஷன் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த குடும்பம் கிடைக்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வரப்பிரசாதம். எங்களுக்கு எந்த காசு பணம்லாம் வேணாம், இந்த ஃபேமிலி எப்பயுமே அவங்க கூட இருந்தா போதுன்ற மைண்ட் எங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு அழுக வருது. சுரக்கியா குட்டீஸ், நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.